மகாபெரிவா திருடிகளே சரணம். நம்மளை கடவுள் ஏன் படைச்சார்? நம்மளுடைய கர்மாவை எல்லாத்தையும் நம்ம தொலைச்சிட்டு நம்ம முடிச்சிட்டு இறைவனடி சேரணும், அவருடைய திருவடி போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளை இறைவன் படைக்கிறார். ஆனால் அந்த இறைவனே நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் எளிமையான தீர்வு, எளிமையான இந்த தாந்திரிக முறையும் வச்சிருக்கார். நம்ம யாரும் தேடி கண்டுபிடிக்கிறதில்ல, செய்யறதில்லை. நம்மளுடைய 7 ஜென்ம கர்மாவையுமே தொலைக்கிறதுக்குரிய எளிமையான வழி இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். வெளில பலர் ரொம்ப புலம்பிகிட்டே இருப்போம். நான் எந்த தப்பும் செய்யலை தெரிஞ்சு, நான் யாரையும் கஷ்டப்படுத்தலை, நான் யாரையும் துன்பப்படுத்தலை, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாருக்கும் உதவி தான் செஞ்சுருக்கேன். ஆனால் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டங்கள் வருது அப்படின்லாம் நம்ம புலம்பிக்கிட்டே இருப்போம். இதுக்கு கர்மா ஒரு காரணமாக சொல்லலாம். நம்மளை இறைவன் படைக்கிறதே அதுக்காக தான். நம்மளுடைய கர்மாவை நம்ம முடிச்சுட்டு அவர்கிட்ட போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இறைவன் படைக்கிறார். அப்போ அந்த கர்மாவை முடிக்கிறதுக்குரிய வழியையும் அந்த இறைவன் படைச்சிருப்பார். நமக்கு அது தெரியலை, நம்ம அதை போய் தேடி கண்டுபிடிக்கலை. இதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த பதிவில் நம்ம அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். நம்ம ரொம்பலாம் செலவு பண்ணி ஜோசியர்காரை பார்த்து அதெல்லாம் நம்ம பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன கோயில்கள் இருக்குன்னு பாருங்கள். அந்த கோயிலில் குளம் இருக்கான்னு பாருங்கள். அந்த குளத்தில் மீன் வளருதான்னு பாருங்கள். அப்படி மீன் வளர்ந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கர்மாலாம் தொலைஞ்சிருச்சுன்னு அர்த்தம்னு நினச்சிக்கோங்க. அந்த கோயிலுக்கு போங்க, வாரத்தில் 2 நாள் போங்க, இல்லை வாரத்தில் 1 நாள் கூட போங்க. வெளியில் ஒரு 5 ரூபாய்க்கோ இல்லை 10 ரூபாய்க்கோ பொரி விற்பாங்க. அந்த பொரியை வாங்கிக்கிட்டு போய் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து அந்த குளத்தில் மீனுக்கு உணவாக போடுங்க. ஒவ்வொன்றா போடுங்க, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. அது சாப்பிட்றத பாருங்கள், சந்தோஷப்படுங்க. அது சாப்பிட சாப்பிட நம்மளுடைய 7 ஜென்ம கர்மாவும் கரைய ஆரம்பிச்சிரும். அந்த குளத்தோடையே கரைய ஆரம்பிச்சிரும். நம்மளுடைய கர்மா கரைஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம புதுசாக நிம்மதியான, நம்ம எதிர்பார்த்த ஒரு அழகான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். நம்மளும் நிம்மதியாக செய்ய முடியும் எல்லா வேலையுமே. நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். இந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுடைய கர்மாவால் வர்றது. அப்போ நம்மளுடைய முன்னோர்கள், அவங்களுக்கு முன்னோர்கள் செய்தது எல்லா பாவத்திலிருந்தும் நம்ம விடுபடலாம். அந்த மீனுக்கு உணவிடுறதுங்கிறது அப்படிப்பட்ட ஒரு இது. அதனால் நம்ம மீனுக்கு உணவிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கர்மா எல்லாம் தானாகவே கரைந்து விடும். நம்ம ஒரு புது மனுஷாலாக வாழ்ந்துட்டு நிம்மதியாக போகலாம். நம்மளுடைய கர்மா கரையிறதுக்கு நீங்கள் ஒரு 10 ரூபாய் செலவு பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ரொம்ப எளிமையான வழி, செய்து பலனடையுங்கள். நன்றி, வணக்கம்.